ஹெல்மெட்டில் அப்படி என்ன இருக்குது? எதனால் ஆக்சிடெண்ட் அப்போ அதால் டேமேஜஸை குறைக்க முடியுது? வாட் இஸ் இட் மேட் ஆஃப்? இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் anatomy ஆஃப் ஹெல்மெட். சேனல் புதுசுனா என் பேர் அருண். உங்களுக்கு பைக் ரைட்ஸ், ட்ராவலாக், மோட்டோ விளாக் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சும்மா அந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? ஹெல்மெட்டில் நிறைய வகைகள் இருக்குது. டூரிங், ரேசிங், டர்ட் பைக்ஸ், ஆஃப் ரோட், கம்யூட்ஸ், ஹாஃப் ஃபேஸ், ஃபுல் ஃபேஸ், மாடுலர்னு வாட் எவர் டைப் யூ சூஸ். கன்ஸ்ட்ரக்ஷனோட பேசிக் ஒன்று தான். நம்பர் 1 அவுட்டர் ஷெல். இதுதான் கலர்ட் பார்ட் ஆஃப் த ஹெல்மெட். இதில் தான் கிராஃபிக்ஸ் எல்லாம் வரும். இதை கெவ்லார், கார்பன் ஃபைபர், பாலிகார்பனேட், மாடல்டு பிளாஸ்டிக்ஸ் இல்லை இந்த மெட்டீரியல்ஸோட காம்பினேஷன் இதெல்லாம் வச்சு கூட பண்ணுவாங்க. இதோட மெயின் பர்பஸ் இம்பேக்ட் அப்போ நம்ம ஃபேஸை அப்ரேஷன்லேருந்து பார்த்துக்கிறதுக்காக, வெளியிலேருந்து ராக்ஸோ இன்செக்ட் இதெல்லாம் ஹெல்மெட்குள்ளே பெனிட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக. தட்ஸ் த ஜாப் ஆஃப் அவுட்டர் ஷெல். ஒரு ஹெல்மெட்டோட விலையையும் வெயிட்டையும் இம்பேக்ட் பர்ஃபார்மன்ஸையும் டிசைட் பண்ணுறது அவுட்டர் ஷெல் தான். அண்ட் இம்பேக்டில் டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகுறது இதுதான். ஓகே, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, பாலிகார்பனேட் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அது வெயிட்டாக இருக்கும். அக்ராஸ் த ஹெல்மெட் இம்பேக்ட் நல்லா அப்சார்ப் பண்ணி கொடுக்கும். பட் அவைலபிள் மெட்டீரியல்ஸில் இது ஹார்டஸ்ட் மெட்டீரியல் கிடையாது. ஸோ தலையை காப்பாற்றுறதுக்கு நிறைய குவான்டிட்டி வேணும். ஸோ குவான்டிட்டி ஆட் ஆக டென்சிட்டி ஆட் பண்ண வெயிட்டும் ஹெவி ஆகிடும். தலையில் வெயிட்டு தெரியும். இந்த வகையான ஹெல்மெட்ஸ் ஆர் அஃபோர்டபுள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து ஃபைபர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குது. இது பாலிகார்பனேட்டை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் பாலிகார்பனேட்டை விட லைட்டாக இருக்கும். தலையில் அந்த ஹெவினஸ் அவ்வளோவா தெரியாது. ஸோ இம்பேக்ட் பிஹேவியரில் த்ரூ அவுட் த ஹெல்மெட் எனர்ஜி அப்சார்ப்ஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இன்னும் நிறைய இபிஎஸ் ஆட் பண்ணுவாங்க. இபிஎஸ்னால் என்னென்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் அரசியல் பக்கம் போயிடாதீங்க. ஓகே, அடுத்து கார்பன் ஃபைபர் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. இதுதான் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். ரீசன், திஸ் இஸ் த பெஸ்ட். ஏன்னா பாலிகார்பனேட்டை விட, ஃபைபர் கிளாஸை விட இது வெயிட்டு கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. தலையில் இருக்கும்போது தலைக்கு ஒரு ஹெவியான ஐட்டம் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஏன்னா திஸ் இஸ் வெரி 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 லைட். பட் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆல்சோ. வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி ரிஜிட் தென் எனி அதர் அவுட்டர் ஷெல்ஸ் எவர் ப்ரொடியூஸ் ஸோ ஃபார். வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுனாலையும் மற்ற எல்லாத்த விட ஸ்ட்ராங்காகவும் ரிஜிடாகவும் இருக்கிறதுனாலையும் திஸ் இஸ் சூப்பர் எக்ஸ்பென்சிவ். ப்ரீமியம் ரேசிங் ஹெல்மெட்ஸோட அவுட்டர் ஷெல்ஸு கார்பன் ஃபைபர் தான். சுப்பீரியர் ரிஜிடிட்டி இருக்கிறதுனால ஹை ஸ்பீட் இம்பேக்ட்ஸில் எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் அவுட்டர் ஷெல்லோட வகைகள். அடுத்து ஹெல்மெட்டோட பார்ட் இம்பேக்ட் அப்சார்பிங் லேயர். அவுட்டர் ஷெல்லோட இன்சைடில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற தெர்மோகால் தான் இது. இபிஎஸ்னா எக்ஸ்பேண்டட் பாலிஸ்ட்ரீன். அவுட்டர் ஷெல் வெளியில் அப்சார்ப் பண்ணுற இம்பேக்டை இபிஎஸ் நம்ம ஸ்கல்லுக்கும் மூளைக்கும் நர்வ்ஸ்க்கும் டிரான்ஸ்மிட் ஆகாத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு சில ஹெல்மெட்ஸில் சிங்கிள் டென்சிட்டி ஃபோம் இருக்கும். இன்னும் சில இதில் டியூவல் டென்சிட்டி ஃபோம்ஸ் இருக்கும். 2 லேயராக இருக்கும். இம்பேக்டில் வைப்ரேஷன்ஸ் ஹெவியாக வரும்ல, அந்த வைப்ரேஷன்ஸு நம்ம தலைக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது அப்படின்ற வேலையை பார்த்துக்கிறது தான் இந்த லேயர். நெக்ஸ்ட்டு நம்பர் 3 பேடட் கம்ஃபர்ட் லேயர். பேரிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் நம்ம ஸ்கின்னை டச் பண்ணுற லேயர். அவுட்டர் ஷெல் அண்ட் இம்பேக்ட் அப்சார்பிங் லேயருக்கு அடுத்து தான் பேடட் கம்ஃபர்ட் லேயர் அண்ட் சீக் பேட்ஸு. இதை ஓப்பன் செல் ஃபோமில் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் செல் ஃபோம்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்பாஞ்சு அண்ட் அதை ஒரு கிளாத் மெட்டீரியலில் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கிளாத் மெட்டீரியல் எதுக்குன்னா, ஸ்வெட்டு அந்த ஸ்பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த கம்ஃபர்ட் லேயரில் ஈரம் போய் சேரக்கூடாது அண்ட் கழுத்து வழியாக அந்த வேர்வையை தள்ளி விட்டுடணும் அண்ட் முகத்தில் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது அந்த மெட்டீரியல் அப்படின்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு கிளாத் மெட்டீரியலை சூஸ் பண்ணி இதை ரேப் பண்ணியிருப்பாங்க. ஹெல்மெட்டு நிறைய சைஸஸில் வரும்ல நம்ம தலைக்கு ஏற்ற மாதிரி. பட் யூஸ்வலாக அவுட்டர் ஷெல் அண்ட் இம்பேக்ட் அப்சார்பிங் லைனர் இது எல்லாமே சிமிலர் டைமென்ஷன் தான். நம்ம தலைக்கும் ஃபேஸ்க்கும் ஃபிட் ஆகிறதுக்கு ஹெல்மெட்டை ஆல்டர் பண்ணுற, சைஸை ஆல்டர் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் இந்த கம்ஃபர்ட் பேடிங்கும் சீக் பேட்ஸும் தான். ஸோ எக்ஸ்எல்னால் பேடிங் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். எஸ்என்எம்னா பேடிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதான். இதை ஈவன் சாகாக்கு ஹெல்மெட் வாங்க போகும்போது தான் கியர்ஸில் சொல்லி கொடுத்தாங்க. இந்த யூனிட் மட்டும் நம்மளால் கழட்டி வாஷ் பண்ணி மாட்டிக்க முடியும். நம்பர் 4 ரிட்டென்ஷன் சிஸ்டம் ஆர் சின் ஸ்ட்ராப். ஹெல்மெட் சிஸ்டம் எப்பவுமே தலையில் வச்சுக்க என்ஷோர் பண்ணுறது தான் ரிட்டென்ஷன் சிஸ்டம். மைக்ரோமெட்ரிக் பட்டன்ஸ் ஆர் டபுள் டி ரிங்ஸ். பெரும்பாலும் ஹெல்மெட்டில் இது 2 தான் நம்ம பார்ப்போம். அப்போ இது 2 தான் அப்ரூவ்டா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அப்படி எதுவுமே இல்லை. மேனுஃபேக்சரர்ஸ் பெரும்பாலும் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் ரிட்டென்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி சின்னுக்கு கீழே ஸ்ட்ராப் பண்ணதும் அந்த சின்னுக்கும் அந்த ஸ்ட்ராப்புக்கும் 2 ஃபிங்கர்ஸ் கேப் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, அதுக்கு கீழேயும் இருக்கக்கூடாது. இது ரூல் இல்லை, இதுதான் ஐடியல். மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் ஸ்டாப் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபேஸ் வைசர்.
விஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் பக்ஸ், டெப்ரி, தூசி, ஸ்மோக்கு இதெல்லாம் ஹெல்மெட்குள்ளே போகாமல் பார்த்துக்கிறது தான் ஃபேஸ் வைசர். இதை பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்வாப் பண்ணிக்கலாம். டே டைமில் ஹார்ஷ் சம்மர்ஸில் டின்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நைட்டில் லோ லைட்ஸில் கிளியர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் மழை ஏறும்போது ஆன்டி ஃபாக் அட்டாச் பண்ணிக்கலாம். இது டிட்டாச்சபிள் அண்ட் ஈஸிலி ரீப்ளேசபிள். ஸோ தட்ஸ் இட் மக்களே. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஹெல்மெட்டை பற்றி இன்றைக்கி நீங்கள் ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஏதாவது முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டேன் அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ, ஜஸ்ட் டைப் இட் அவுட் தேர். ஐட் லவ் டு லேர்ன். அறிதலும் புரிதலும் தான் நம்மளை வலியிலையும் வேதனையிலையும் இருந்தும் காப்பாற்றும். ஸோ இன்றைக்கும் ரைடிங் கியர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? அண்ட் நல்ல கியர்ஸ் பற்றின நாலேஜ் வேணும், நல்ல ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் வேணும் அப்படின்னா கியர்ஸ் சென்னை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிரைபரோடது தான். நிசாம் அண்ட் ரமீஸ். தரமணி, ஈக்காடு, தங்கல்னு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாரம் 15th and 16th ரைடு போகிறோம் ஒட்டன்சத்திரம் கொண்டரங்கி மலை ஏறுறதுக்காக. யூஆர் வெல்கம் டு ஜாயின் ஃபார் த ட்ரிப் அண்ட் ட்ரெக். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டு நீங்கள் ரைட் மட்டும் வரும் ப்ரோ, ட்ரெக்கு வரல பரவாயில்ல அப்படின்னு. ஷோர், டோன்ட் வரி. நான் ட்ரெக்கை நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் ட்ரெக்காக மாற்றிக்கலான்னு இருக்கேன். இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா டே லைட்டில் ஏறுறது கஷ்டமாயிடும். ஒரு சில பேருக்கு ட்ரெக் பண்ணணும்னு ஆசை இருக்கா, நான் பைக் பண்ண முடியல, காரில் வரலாமான்னு கேட்டிங்க. வாங்க, உங்கள் டிக்கியில் நாங்கள் கொஞ்சம் சரக்கு வச்சிடறோம். பை விச் ஐ மீன் பேக்ஸ். ஓகே. 15th we ride together, 16th we climb as a team and 16th afternoon we set off. நான் இதோட மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பற்றி அப்புறமா டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். இன்ட்ரெஸ்டட்னா கீழே ஃபார்ம் இருக்குது, ஜிபே நம்பர் பரணிதோ ஃப்ளாஷ் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். எப்போவுமே ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருங்க மக்களே. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். பாய்.